இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய சபையில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நல்ல வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். பேசுகிறவர் யார் பேசுறார்? தேவ செய்தி பரிசுத்த ஆவியானவர். இங்கே நின்று இருக்கிற பாஸ்டர் ராஜன் இல்லை. இந்த பாஸ்டர் ராஜனை மறைத்து ஆவியானவர் வெளிப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் சுயமாய் எடுத்து பேசுகிறதல்ல. இதோ இன்றைக்கான தேவ செய்தியின் தலைப்பு, ஆவியானவர் அவர் பேச போற தலைப்பு கடிந்து கொள்ளுதல். கடிந்து கொள்ளுதல். அந்த கடிந்து கொள்ளுத வார்த்தையை எடுக்கும் பொழுது, ஆண்டவர் கொடுக்கும் பொழுது இதை தியானத்து ஆண்டவரை கடிந்து கொள்ளுதல் என்னப்பா? கடிந்து கொள்ளுதல் என்றால் என்ன? கடிந்து கொள்ளுதல் என்றால் ஒருவரின் தவறை, அதாவது ஒருவருடைய குறைய நேர்மையான முறையில சுட்டி காட்டி அவரை நல்வழி நடத்துவதுதான் கடிந்து கொள்ளுதல். கடிந்து கொள்ளுதல் திட்டது கிடையாது. ஒருவருடைய தவறை, குற்றத்தை நேர்மையான முறை, அது என்ன தெரியுமா? நேர்மையான முறைன்னா, இப்போ நாம ஒருத்தரை கடிந்து கொள்றோம்னு சொன்னா, ஒருத்தருடைய தவறை சுட்டி காட்டணும்னா நாம தவறு செய்யாதவங்களா இருக்கணும். நாம ஒருத்தருடைய குறைய சுட்டி காட்டுறோம்னு சொன்னா நம்ம கிட்ட குறை இல்லாம இருக்கணும். ஒருத்தருடைய தப்பை நம்ம சரி பண்ண சொல்றோம்னு சொன்னா நம்ம தப்பு பண்ணக்கூடாது. கடிந்து கொள்ளுதல் என்றால் இதுதான். கடிந்து கொள்ளுதல் ஒருவருடைய தவறையும் குறையையும் நேர்மையான முறையில சுட்டி காட்டுறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார் அவருடைய பிள்ளைகளை பார்த்து, நீ எனக்குள்ள சரியாய் வழி நடக்கும் பொழுது, கீழ்ப்படிந்து ஒரு ஆவிக்குரிய பிள்ளையா நீ வாழும் பொழுது, என்னுடையவர்கள், உன்னுக்குள்ள இருக்கிற என்னுடையவர்கள், உன் சகோதரனோ சகோதரியோ, உன்னுடைய குடும்ப உறவுகளோ, உன் நண்பர்களோ, உன்னுடைய அருகில் இருக்கிற உன் மற்ற விசுவாசியோ யாரா இருந்தாலும் உனக்கு முன்பாக அவர்கள் தவறு இழைக்கும் பொழுது, அவர்கள் குற்றம் செய்யும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் பொழுது நீ அவர்களை கடிந்து கொள்வாயாக. அப்போ கடிந்து கொள்ளுதல் மிக அவசியமா இருக்கிறது. இந்த கடிந்து கொள்ளுதல் என்பது வெறுமன கோபப்பட்டு பேசுறது அல்ல. அது யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கு பேசுற காரியமோ, யாரையும் குற்றப்படுத்துறதுக்காகவோ இழிவுபடுத்துறதுக்காக பேசுற கடிந்து காரியம் அல்ல. கடிந்து கொள்ளுதல் அதை தேவனே செய்திருக்கிறாராம் வேதத்துல. தேவனே பல இடங்கள்ல தம்முடைய பிள்ளைகளை கடிந்து கொண்டிருக்கிறார். ஒருவர் திருந்த வேண்டும், ஒரு நல்ல எண்ணத்துடன் செயல்படுவதுதான் கடிந்து கொள்ளுதல். ஒருத்தர் திரும்பி வாழணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் அவங்களை கடிந்து கொள்ளணும். அவங்க நல்வழி நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் கடிந்து கொள்ளுதல். இதை எப்படி செய்ய வேணுமா? அன்போடு செய்யப்படும் கண்டிப்பு. இது அன்போடு செய்யப்படுகிற ஒரு காரியம். இதெல்லாம் செய்யாதீங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது சிஸ்டர், இதெல்லாம் பேசாதீங்க சிஸ்டர், இதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, இது தேவனுடைய பார்வையில இது பிரியமில்லாதது. தேவன் இதை விரும்ப மாட்டார். இதெல்லாம் அப்படி செய்யக்கூடாது. உடனே சொல்லிடணும். அப்படி சொன்னாதான் நீ ஆண்டவருடைய பிள்ளை. நீ சொல்லாம பூசி முழுவதெல்லாம் இருக்கவே கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒருவன் நல்வழி நடக்க வேண்டுமானால், ஒருவன் மேன்மைப்பட வேண்டுமானால், ஒருவர் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டுமானால் அவர்களுடைய வாழ்க்கையில கடிந்து கொள்ளுதல் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் நிறைய பேர், நான் கிறிஸ்தவர்கள் முக்கியமா உலக மனிதரை, தேவனை அறியாத பிள்ளைகள் எல்லாம் அதிகமா கடிந்து கொள்ள மாட்டான். அவர்களுக்கு அன்பாய், பிரதர் நல்லா இருக்கணும், நீங்க எல்லாம் செய்யாதீங்க அன்பா சொல்லுவேன். ஆனால் கிறிஸ்தவர்களை, தேவனுடைய பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை, சத்தியத்தை அறிந்தவர்களை நான் கடிந்து கொள்வேன். ஏனென்றால் நான் தீங்கில் இருந்த நாட்களில் என்னை கடிந்து கொள்ளுதல் தான் உயிர்ப்பித்தது. கர்த்தருடைய வார்த்தை மொத்தமாய் கடிந்து கொள்ளப்பட்டவனாய் தான் நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன். கர்த்தர் என்னிடத்துல சொல்லி இருக்கிறதை தான் நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். ஆகவே கடிந்து கொள்ளுதல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக அவசியமாக இருக்கிறது. ஏன் கடிந்து கொள்ள வேண்டும்? எதற்காக ஏன் கடிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் என்றால், கடிந்து கொள்வது என்ன? வேதம் கடித்துக் கொள்வதை குறித்து என்ன சொல்லுகிறார்? நீதிமொழிகள் 27 அதிகாரம் 5வது வசனம்.
கடிந்து கொள்ளுதல் என்பது மிகவும் நல்லது மனிதனுடைய வாழ்க்கையில். மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. உங்களை ஒருத்தர் கடிந்து கொள்றாரு இருக்கிறாருன்னா நீ சந்தோஷப்படணும், அது நல்லதுன்னு நினைக்கணும். ஒருத்தர் கடிந்து கொள்வது இல்லைன்னா நீ நல்வழி நடக்க முடியாது. குடும்பத்துல யாராவது ஒருத்தராவது என்ன பண்ணும், கடிந்து கொள்ளுகிறவர்களா இருக்கணும். எல்லாருமே பிள்ளைக்கு செல்லம் கொடுத்துட்டே அந்த பிள்ளைன்னா வீணா போயிடும். அவளோட பரவாயில்ல, பிள்ளைகளை நம்ம நல்வழி பார்த்தீங்கன்னா குடும்பத்துல தாய் கட்டிக்கிற தாயா இருப்பாங்க, தகப்பன் கொஞ்ச தகப்பனா இருப்பாங்க, செல்ல பசங்களா பாப்பா தகப்பன். அந்த தாய் சில நேரங்களில் பிள்ளையை கடிந்து கொள்வார்கள், கண்டிப்பார்கள். இந்த கண்டிப்பும் கடிந்து கொள்வதும் ஒரு மனிதனுக்கு நல்லது. நல்லதான் சொல்ற நீதிமொழியில சாலமோன் ஞானி, மறைவான சிநேகத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் சிநேகம் நம்ம தப்பு பண்ணா சொல்ல மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு பண்றானே அது சொல்றதுக்கு மனசு வராது. கூட இருந்துன்னு சொன்னா எதனா நினைச்சு போனோம், சரி விட சொல்ல தேவை, நம்ம நண்பன் தானே, நம்ம சகோதரர் தானே, நம்ம ஃப்ரெண்டு தானே போனோம் அப்படின்னு விடக்கூடாது. அவன் தீமையில் போயிடுவான், அவன் அழிந்து போகக்கூடாது. நல்ல நண்பனா இருந்தா நல்ல சிநேகத்தை என்ன பண்ணுவான், கடிந்து கொள்ளடே இதெல்லாம் பண்ணக்கூடாதுதான், தப்புதான். நான் என் மனைவியும் நேற்று பேசிட்டு போகும்போது ஒரு குடும்பத்தை குறித்து ஒரு தம்பியை குறித்து பேசிட்டு போகிறோம். ஏங்க நம்ம அவங்ககிட்ட அன்பா இருக்குதுன்னு அன்பு செலுத்தி அவங்களை பேசினாங்களா? நான் சொன்னேன் பேசலாமே, அவங்ககிட்ட இன்னைக்கு அன்பா தானே இருக்கிறோம், நம்ம அவங்க மேலே எந்த ஒரு பகையும் கோபமும் கசப்பும் கிடையாது. ஏன் நம்ம பிள்ளைங்க நான் போக பேசுறேன்னா அவனுக்குள்ள நாம பேசாம இல்லை, நாம போகாம இல்லை, நம்ம பிள்ளை கூட சேரத்துக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவன் நம்ம பிள்ளை கூட வந்தா நல்வழி நடப்பான், நம்ம பிள்ளை என்ன பண்ணுவான், அவனை கடிந்து கொள்வான், இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் தப்புடான்னு சொல்லி. அப்போ நம்ம கூட வந்தா அவன் தப்பு பண்ண முடியல, அதனால நம்மளை விட்டு அவன் தூரமா போயிட்டாங்க. வேற ஒண்ணு, நாம தூரமா வரல, உலகத்தின் பிரகாரமா உலகமா வாழ முடியல. நிறைய பேர் நம்மளை விட்டு வெளியே போறாங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க. ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளை ஐக்கியத்தை விட்டு ஒருத்தன் விலகி போறான்னா அவனை போற ஒரு முட்டாள் வேற யாருமே கிடையாது. ஒரு நல்ல நண்பனை விட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து ஒருத்தன் விலகி போறான்னு சொன்னா அவன் தீமையை தேடி ஓடுகிறான். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பண்ணுவான், நல்ல அன்பு, உண்மையான அன்பு உள்ளவர்களை விட்டு ஒருத்தன் தூரம் போறான்னு பார்த்தீங்களா? ஏசப்பா உங்களால உண்மையான அன்பு வச்சுக்கிறாரு, அவர்கிட்ட வரதுக்கு மனதில்லை, அவர்கிட்ட வந்து பெற்றுக்கொள்றதுக்கு மனதில்லை, ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் ஞானத்தையும் எல்லாவற்றையும். அப்போ கடிந்து கொள்ளுதலை இன்னைக்கு நிறைய பேருடைய மனம் வெறுக்கிறதா இருக்கிறது, ஏற்றுக்கொள்ள மனதில்லை. அதான் நான் சொன்னேன், அவங்கதான் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க. ஏன்னா நம்ம கிட்ட வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், தவற சுட்டி காட்டுவோம், தப்ப கண்டிப்போம், அதுதான் நம்ம செய்யணும். சந்தோஷப்படு, நம்ம பிள்ளை அவன் கூட சேர்ந்து அவன் ஆவி நம்ம பிள்ளைக்குள்ள வந்து நம்ம பிள்ளை கெட்டு போயிடக்கூடாது, நம்ம பிள்ளைக்குள்ள அந்த கடிந்து கொள்ள இருக்கிறது நல்லது என்று நினைத்துக்கொள். என்னப்பா, அப்போ தீமையை வெறுக்கிற ஒரு சுத்த கண்ணை, தீமையை மாறாத ஒரு சுத்த கண்ணமாய் நம்மை ஆண்டவர் போல நம்மளை வச்சிருக்கிறாங்கன்னா ஒரு பெரிய கிருபை தானே நமக்கு. யார் ஒரு தீமையை வெறுக்கிறார்களோ, தீமையிலே போகாமல் தன்னை காத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் கர்த்தரோடு இருக்கிறார்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறார்கள் என்று அர்த்தம். துணிகரமா தீமையில போய் விழுந்து எல்லாம் தீமைக்குள்ள ஆளாகிறோம்னு சொன்னா நமக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை, கர்த்தர் நம்ம கூட இல்லை. கர்த்தர் யார் கூட இருக்கிறாரோ அவன் தீமை செய்ய மாட்டான். வசனம் சொல்லுகிறது கடிந்து கொள்ளுதல் நல்லது. முதல் பாயிண்ட் குறிச்சு வச்சுக்கணும். ஏன் கடிந்து கொள்ள வேண்டும்? கடிந்து கொள்ளுதல் நல்லது. கடிந்து கொண்டால் அவன் நல்வழி நடத்தப்படுவார்கள் அவர்கள். அப்படியானால் கடிந்து கொள்வது நல்லது. பிரசங்கில 7:5 கூட அதான் சொல்றாரு சாலமோன், கடிந்து கொள்ளுதல் நலம். ஆமா, பிரசங்கி 7:5. இரண்டாவது காரியம் நீதிமொழிகள் 29:15 பார்க்கலாம். சரி, பிரசங்கி போட்டியப்பா. ஒருவன் மூடரின் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம். நல்ல ஞானம் உள்ளவன் கடிந்து கொள்றதை கேட்டீங்கன்னா நலம் உண்டாக்கணும், நல்லதுன்ற. அப்ப கடிந்து கொள்வது நல்லது ஃபர்ஸ்ட். இரண்டாவது நீதிமொழிகள் 29:15.
ஞானத்தை கொடுக்கும். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட தன் பிள்ளையோ, இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். தாய்க்கு என்னத்தை உண்டு பண்றான்? வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும். பிரம்பு எடுத்தா பயப்படுற ஸ்டேஜ் எது? பிள்ளைங்க சிறு பிராயத்துல தான். இந்த சின்ன பிராயத்துல சிறு பிராயத்துல குழந்தை பருவத்துல அது உன்னுடைய கைக்குள்ள அடங்கி இருக்கிற நேரத்துல தான் பிரம்பு. தோலுக்கு மிஞ்சிட்ட பிள்ளை பிரம்புக்கு பயப்படுமா? தோலுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் தான். தோலுக்கு கீழே இருக்கும் போதே பிரம்பு இருக்கணும் கையில. இந்த பிரம்பு எப்பொழுதெல்லாம் இருக்கணும்? தவறு இழைக்கும் பொழுதெல்லாம் உன் பிள்ளைய. ஆமா, வசனம் சொல்லுது, பிரம்பை கையாளவும் தன் மகனை பகைக்கிறான்னு வசனம் இருக்குது. பிரம்பே நீ எடுக்க மாட்டேற, நான் உன் பிள்ளைக்கு நீயே எதிரி, நீயே உன் பிள்ளைய கெடுக்கிற. குச்சி லைட்டா ஒரு சின்ன பிரம்பு வச்சுக்கணும், லைட்டா கொடுக்கணும். சின்ன தப்பனமா அடிக்கணும். அப்படிப்பட்ட சில தாய்மாரெல்லாம் இங்க இருக்கிறது கத்தரை ஸ்தோத்தரிக்கிற, தகப்பன்மாரெல்லாம் இருக்கிறதுக்காக கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடிந்து கொள்ளுதல். அப்போ இன்னைக்கு பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். கடிந்து கொள்ளணும் பிள்ளைய. உன் பிள்ளை கெட்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் கடிந்து கொள்ளாதனாலதான் பிள்ளைய அந்த அடிக்க வேண்டிய வயசுல அடிக்கணும், கண்டிக்க வேண்டிய வயசுல கண்டிக்கணும். கடிந்து கொள்ளுதல் இருக்கணும். எப்பெல்லாம் கடிந்து கொள்ளணும்? சபையில கடிந்து கொள். இன்னைக்கு அதனாலதான் உங்களை சபையில வச்சு நல்லா கடிந்து கொள்ளுவார். இன்னும் கடிந்து கொள்ளல் பண்ண வருவார். இப்போ கடிந்து கொள்ளுதல் எதை கொடுக்குறா? இரண்டாவது ஞானத்தை கொடுக்குது. யார் ஒருவர் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டு அந்த கடிந்து கொள்ளுதல் தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ, கடிந்து கொள்ளுதல் அவர்கள் வாழ்க்கையில நல்லது. கடிந்து கொள்ளுதல் நல்லது, நலமானதை உன் வாழ்க்கையில கொண்டு வரும். இரண்டாவது கடிந்து கொள்ளுதல் ஞானத்தை கொடுக்கும். கடிந்து கொள்ளுதல் என்ன உண்டாக்கும்? பாஸ்டர் கரெக்டா தான் நம்மள சொன்னார். அந்த அக்கா, அந்த அண்ணன், அந்த சகோதரர், சகல மூப்பர் நம்மளை கடிந்து கொண்டது நல்லது. அவர் அன்னைக்கு என்ன கடிந்து கொள்ளலன்னா நான் இன்னைக்கு இப்படி மாறி இருக்க முடியாது. அவர் என்னை கடிந்து கொண்டதால் தான் நான் இப்படி மாறி இருக்கிறேன். கர்த்தர் கடிந்து கொண்டார் அநேக இடத்துல. மூன்றாவது காரியம் கடிந்து கொள்ளுதல். ஏன் கடிந்து கொள்ள வேண்டுமானால் கடிந்து கொள்ளுதல் நல்லது, கடிந்து கொள்ளுதல் ஞானத்தை கொடுக்கும். நீதிமொழிகள் 15:32 வாசிங்கள். நீதிமொழிகள் 13:18 32 போடுறோம். 15:18 புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்மாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனும் ஞானம் அடைவான். இரண்டாவது பாயிண்ட் குறிச்சு வச்சுங்க. கடிந்து கொள்ளுதல் ஞானத்தை கொடுக்கிறதா? ஞானத்தை கொடுக்கும். அந்த ஞானம் பாருங்க, யார் கடிந்து கொள்ள எப்படி ஞானம் கொடுக்கப்படும்? ஞானம் அடைவார்களா? புத்திமதிகளை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்மாவை, ஆத்மா எப்படி போனாலும் காவல நினைச்சு உட்காந்து இருக்கிறியா, வெறுக்கிறியா? நிச்சயமா அதுக்கு நாம் பொறுப்பு இல்லை. நீங்க புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டால் கடிந்து கொள்ளுகிறதை கேட்கிறவனோ உனக்கு ஞானம் உண்டாகும். கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவன் ஞானம் உண்டாகும். அந்த ஞானம் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உள்ள வந்துருவாரு கடிந்து கொள்ளும் பொழுது. அப்போ ஞானம் பெற்றுக் கொடுக்க முடியும். மூன்றாவது சொன்ன நீதிமொழிகள் 13:18 வாசிங்க. நீதிமொழிகள் 13. கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். மூன்றாவது காரியம் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் கனமடைவான். கடிந்து கொள்ளுதல் கனத்தை கொடுக்கும். உனக்கு நல்ல ஒரு கனம் உண்டாக்கும். கனமுள்ள வாழ்க்கை. எங்க போனாலும் நீ கனப்படுத்தப்படுவ. ஏன்னா நீ கடிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. கடிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை நல்லவனா இருக்கும். கடிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஞானம் உள்ளவர்களாக இருப்பார்கள். கடிந்து கொள்ளப்பட்டவர்கள் கனமடைவார்கள். உங்களை யாரும் கடிந்து கொள்ளலன்னா நம்ம வீணா போயிடும். கடிந்து கொள்ளுதல் அவசியம். கடிந்து கொள்ளுதலின் போது நாம் எப்படி இருக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லி தெரியுமா? நீதிமொழிகள் 3:11 ஞானி அழகா சொல்ற சாலமோன், கடிந்து கொள்ளுதலின் போது நீ சோர்ந்து போகாதே. அழ சொல்ற, என் மகனே நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமா எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் பொழுது கர்த்தருடைய சிட்சை, இதுவும் ஒரு சிட்சை தான். கடிந்து கொள்ற சில நேரங்கள்ல அற்பமா எண்ணக்கூடாது. அவர் சோதிக்கும் பொழுது சோதனை என்ன அற்பமா எண்ணாத.
கர்த்தர் உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டாக்கா, கர்த்தர் நிமித்தமா ஒரு சோதனை வந்திருக்கா, ஏன் உன் ஆண்டவர் உன் ஜெபத்தை இன்னும் கேட்கல, ஏன் ஆண்டவர் உன்னை இன்னும் ஆசீர்வதிக்கல, சோர்ந்து போயிடாது. அதை அற்பமா நினைக்காத, ஆண்டவர் அற்பமா நினைக்காத. ஒரு நாள் ஆசீர்வாதம் வரும். உனக்கு ஆசீர்வாதம் வரதுக்காக தகுதியில நீ நிக்கணும். அதுக்காக வெயிட்டிங். ஆண்டவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. இன்னைக்கு நிறைய பேர் கடிந்து கொண்டா பிடிக்காது. கடிந்து கொண்டோன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள மனசு இருக்காது. கடிந்து கொள்ளுதலை போது நீ சோர்ந்து போவார். சோர்ந்து போனால் கடிந்து கொள்ளுதல் உன் வாழ்க்கையில் பிரயோஜனப்படாமல் போய்விடும். அடுத்து கடிந்து கொள்ளுதல் எதற்கு, எதனால கடிந்து கொள்ளப்படுகிறோம், ஏன் கடிந்து கொள்ளப்படுகிறோம் என்றால், அக்கிரமத்தில் இருந்து நாம் விடுவிக்கப்படும்படியாக. இதுல 9வது வசனம் கொடுப்பார். நீதிமொழிகள் 39. அது இல்லை, சரி விட்டுருங்க. கடிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையில அக்கிரமத்தில் இருந்து நம்மை விடுவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனம். அக்கிரமத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கும் கடிந்து கொள்ளுதல். யாரை நாம் கடிந்து கொள்ளுகிறோம், யாரெல்லாம் கடிந்து கொள்ள வேண்டும், யாரெல்லாம் கடிந்து கொள்ளணும் பார்த்தா, மத்தேயு 11:20 அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். அநேக பட்டணங்கள்ல சென்று இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணாரு. உபதேசத்தை பண்ணி அவருடைய பலத்த செய்கைகளை காண்பிக்கிறாரு. நிறைய பேர் அற்புத அடையாளங்களை பார்க்கிறீங்க, அதிசயங்களை காண்றீங்க, ஆனாலும் நீங்கள் மனம் திரும்பவில்லை. இப்போ வேதம் சொல்லுகிறது, யாரை கடிந்து கொள்ளுகிறாராம் கர்த்தர்? மனம் திரும்பாதவர்களை அவர் கடிந்து கொள்ளுகிறார். ரட்சிக்கப்பட்டும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்து கிறிஸ்துவுக்குள்ள அநேக அற்புத அதிசயங்களை கண்டும் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டும் கூட நம்ம வாழ்க்கையில என்ன இல்லைன்னா மனம் திரும்புதல் வரல. மனம் திரும்பாம வாழ்ந்து இருக்கிறோம். மனம் திரும்பினால்தான் நம்முடைய வாழ்க்கையில மறுரூபத்திற்குரிய காரியங்கள் உண்டாகும். மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாதவர்களை ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். எத்தனை பேர் மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ள ஆண்டவரை கடிந்து கொள்ளுதலினாலே நான் மனம் திரும்பி இருக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில கர்த்தர் என்னை கடிந்து கொண்ட பொழுது அர்ப்பணித்தேன், ஒப்பு கொடுத்தேன், மனம் திரும்பினேன். என்னுடைய வாழ்க்கையில அவர் மறுரூபமாகிறதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் என்னை மகிமைப்படுத்துகிறதை, கனப்படுத்துகிறதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இரண்டாவது, யாரை கடிந்து கொள்ள வேண்டும்? மனம் திரும்பாதவர்களை கடிந்து கொள்ளணும். இன்னும் மனம் திரும்பலையா நீ? கர்த்தருக்குள்ள வந்து சபையில இருந்தும் நீ மனம் திரும்பாம இருக்கிறே, கடிந்து கொள்ளணும். அடுத்து இரண்டாவது யாரை கடிந்து கொள்ள வேண்டுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். வேகமா வாசி. உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனை மன்னிப்பாயாக. யார இரண்டாவது கடிந்து கொள்ளணுமா? உன் சகோதரனை. இன்னைக்கு நம்ம செய்யறோமா? என் வாழ்க்கையில நான் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறேன். என் சகோதரனை, என்னோட சார்ந்தவர்களை, நீங்களும் எனக்கு சகோதர சகோதரி தான். உங்களை நான் கடிந்து கொள்ளாமலாம் இல்லையே. கடிந்து கொள்ளுதல் மிக அவசியம். கடிந்து கொள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். இன்னைக்கு நிறைய பேர் கடிந்து கொள்ள மாட்டேன். கடிந்து கொண்டு பார். ஏன் கடிந்து கொள்ளணும்? மற்றவர்கள் பயம் உண்டாகும்படி. பயம் உண்டாகும்படி. இரண்டாவது, சகோதரனை கடிந்து கொள்ளணும். மூன்றாவது காரியம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனமும் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். 13ஆம் வசனம் கொடுப்பார். அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகிறதெல்லாம்
வெளிச்சமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துற பாருங்க. முதல் வசனம் போட்டு 11ஆம் வசனத்துல, கனியற்றவர்கள் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு நீ உடன்படாமல் அவைகளை. கனியற்ற அந்தகார கிரியை தெரியுமா? நிறைய பேர் வாழ்க்கையில கனி இருக்காது, கனியற்ற வாழ்க்கை வாழ்வாங்க. கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றதுதான் கனி உள்ள வாழ்க்கை. கிறிஸ்துவுக்கு வெளியே வாழ்வாங்க, கிறிஸ்தவர்களா இருப்பாங்க, அநேக தீமைகள் இருக்கும் உள்ள. எந்த கனியும் கொடுக்க மாட்டாங்க, அன்பா இருக்க மாட்டாங்க, தாழ்மையா இருக்க மாட்டாங்க, பொறுமையா இருக்க மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க, எச்சடக்கமா இருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாம் கனியற்றவர்கள். இப்போ கனியற்றவர்களுக்கு நீ எப்படி இருக்கணுமா? உடன்படாமல் அவைகள் என்ன பண்ணணும்? அந்த கனியற்ற கிரியைகள் உடையவர்களை நீ கழிந்து, அந்த கிரியைகளை நீ கழிந்து கொள்ளணும். ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா பைபிள்ல பேதுரு இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து சொல்லுவார். இயேசு கிறிஸ்துவை தனியா கூட்டு போயிட்டு, இதுக்கு நான் ஒரு நாள் அனுமதி, இயேசு கிறிஸ்துவை கடிந்து கொள்வேன். அப்போ இது உனக்கு நேரிடக்கூடாது, இது நேரிட நான் விட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவரை கடிந்து கொள்வார். பாருங்க, ஆண்டவர் திரும்பி பார்த்து எனக்கு பின்னால் சாப்பிட்டான். கூட இருந்த சீசனையும் பார்த்து சாத்தான் ஒரு ஆண்டவர். ஏன் அவன் சாத்தான்? அவன் சாத்தான் கிடையாது, அவனுக்குள்ள வந்த கிரியை இயேசு கிறிஸ்துடைய சித்தம் நிறைவேறக்கூடாதபடி தடை செய்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரக்கூடாதபடி உங்க கூட இருக்கிறவனோ, உங்க சகோதரனோ, உடைய உறவோ, உங்க நண்பனோ யாருக்குள்ளேயாவது கனியற்ற வாழ்க்கை இருந்துச்சுன்னா, ஒரு விசுவாசி உனக்கு முன்னாடி கனியற்ற வாழ்க்கை வாழுதுன்னா, நீ அந்த கனியற்ற வாழ்க்கை வாழ்ற அந்த கிரியைகளுக்கு உன்னை விலக்கி உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்கின்ற ஆண்டவர். கனியற்றவர்களை கடிந்து கொள்ளணும். கனியற்றவர்களா நீ ஒரு கிறிஸ்தவனா இருந்த கூட இன்னும் உனக்குள்ள இப்படி ஒரு மாற்றம் வரலையா? கடிந்து கொள். ஏன்னா நீ கடிந்து கொள்ளாமல், நீ ஆவிக்குரியவனா இருக்கிறல்ல, நீ கர்த்தருக்குள்ள பலப்பட்டு இருக்கிறல்ல, நீ கர்த்தருக்குள்ள வளர்ந்து கனி கொடுத்துட்டு இருக்கிறல்ல, அப்போ கனி கொடுக்கிற நீ கனி கொடாதவர்களை பார்த்து கடிந்து கொள். நீயும் கனி கொடு என்று சொல். கனி கொடுத்தால் தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். கனி கொடுக்கிற வாழ்க்கை. கனியற்றவர்களை கடிந்து கொள்வாயாக. கனியற்ற கிரியைகள் உள்ளவர்களை கடிந்து கொள்வாயாக. அப்படி கடிந்து கொள்ள அந்தகார கிரியைகள், அது இருளின் கிரியைகள், பாவம், இருள் ஒரு மனிதனுக்குள்ள இருக்குது. அந்த இருள் நிறைந்த மனிதனை நீ கடிந்து கொண்டால், இப்ப 13ஆம் வசனம் சொல்லுது பாருங்க தெளிவா, இருள் நிறைந்த அந்த மனிதனை நீ கடிந்து கொள்ளும் பொழுது அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டால் வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். அல்லேலூயா. இந்த கடிந்து கொள்வது யார் என்றால் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் உன்னை கடிந்து கொள்ள வைக்கிறார். நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறாய், வெளிச்சத்தின் பிள்ளை. நீ இருளில் உள்ளவர்களை கடிந்து கொள்ள வேண்டும், கனியற்றவர்களை கடிந்து கொள்ள வேண்டும். அப்படி கடிந்து கொள்ளப்படுவதனால் அவனுடைய இருள் எல்லாம் வெளிச்சத்திலே வெளியரங்கமாகிவிடும். வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கும். யாரெல்லாம் கடிந்து கொள்ளப்படுறாங்களோ அவங்க வாழ்க்கை வெளிச்சமா மாறிடும், பிரகாசமா மாறிடும். கனியற்றவர்களை கடிந்து கொள். தேவனுடைய பிள்ளைகள், இருளில் இருப்பவர்களை நீ கடிந்து கொள். நீ ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தே நீ இன்னும் இருளிலே வாழ்கிறாய். இன்னும் நீ தேவனுக்குள்ள கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழவில்லை. மனம் திரும்பு, கடிந்து கொள். கிறிஸ்தவர்களை பார்த்து கடிந்து கொள். நான் ஆண்டவரிடத்துல அநேக முறை அநேக கிறிஸ்தவர்களை பார்த்து வேதனையோடு ஆண்டவரிடம் முறையிட்டு இருக்கேன். அநேக ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளை பார்த்து, ஏன் ஆண்டவரை இவர்கள் இப்படி வாழ்கிறார்கள்? ஏன் இவர்கள் இன்னும் ஆசீர்வாதமாய் வாழ முடியவில்லை? ஏன் இவர்கள் வாழ்க்கையில் இன்னும் சமாதானம் இல்லை? ஏன் பரலோகத்தின் ஆசீர்வாதம் இந்த குடும்பத்துல வரல? நான் வேதனையோடு ஆண்டவரிடத்துல முறையிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், கனியற்ற வாழ்க்கையப்பா, கனியற்ற வாழ்க்கையுடையவர்களாக இருக்கிறார்கள், கனி உள்ள வாழ்க்கை இல்லை. யோசனை பண்ணி பாருங்க. பரலோகத்தின் ஆசீர்வாதம் ஒரு கிறிஸ்தவ குடும்பம், ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம் பரலோகத்தின் ஆசீர்வாதம் உடைய குடும்பமாக இருக்க வேண்டும். என்னையா அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதம்? 128ஆம் சங்கீதத்தை வீட்டில் உட்கார்ந்து நன்றாக வாசித்து பாருங்கள். ஒரு கிறிஸ்தவ குடும்பம், தேவனுடைய பிள்ளைகள், ஒரு கணவன், ஒரு மனைவி, பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது நமக்கு. பிறந்தநாள் வந்துட்டா போதும், குடும்பத்துல குழந்தை பேர் வந்துட்டா போதும், பிள்ளை பேர் வந்துட்டா போதும், ஆண்டவர் ஆசீர்வாதம் வந்தா போதும், உடனே அங்கே 127ஆம் சங்கீதம் 128ஆம் சங்கீதம் அப்படியே பிரசங்கிக்கப்படும். அதெல்லாம் இந்த காதல கேட்டு இந்த காதல விட்டுட்டு நல்ல பிரியாணி சாப்பிட்டு வந்துட வேண்டியதான் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு. ஆனா வசனம் நிற்காது. நல்லா கவனிங்க. கனியற்றவர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது அதான் சொன்னார், என் பிள்ளைகள் இன்னும் மனம் திரும்பவில்லை.
யோசித்துப்பா, பரலோகத்தின் ஆசீர்வாதம் உன் குடும்பத்தில் இருக்குதா? நல்ல கணவன், அன்பான கணவன், கீழ்ப்படுகிற மனைவி, கீழ்ப்படுகிற பிள்ளைகள், ஒழுக்கமான பிள்ளைகள், கர்த்தருக்கு பயப்படுகிற புருஷன், தேவ சமாதானத்தை உடைய குடும்பம், தேவனுடைய பரலோகத்தின் சீயோனின் ஆசீர்வாதத்தை பெறுகிற குடும்பம். இதுதான் பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதம். இது யாருக்குள்ள, யாருடைய குடும்பத்தில், எந்த குடும்பத்தில் இருக்கும் என்றால், யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக் கொண்டு அவரை போல இந்த பூமியில வாழ்கிறார்களோ, கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழ்கிறார்களோ, அவர்களுக்குள்ளதான் இந்த பரலோகத்தின் ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துல தான் உண்டாயிருக்கும். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து இத்தனை வருஷமா இருந்தோம், நீ கர்த்தருக்குள்ள ஒரு கணவனா இல்லையே, கர்த்தருக்குள்ள இருக்கிற கணவனை போல நீ வாழலையே, கர்த்தருக்குள்ள இருக்கிற மனைவி போல நீ வாழலையே, கர்த்தருக்குள்ள இருக்கிற பிள்ளையை போல நீ வாழலையே, கர்த்தருக்குள்ள இருக்கிற ஒரு விசுவாசியை போல நீ இல்லையே, கர்த்தருக்குள்ள இருக்கிற ஒரு ஊழியக்காரனை போல நீ இல்லையே. அதனால்தான் நாம் கடிந்து கொள்ளப்படுகிறோம். கடிந்து கொள்ளப்பட்டால் நலம். கடிந்து கொள்ளப்படுதல் ஞானத்தை கொடுக்கிறது, ஞானமடைய செய்கிறது. கடிந்து கொள்ளுதல் கனமடைய வைக்கிறது. இதோ மூன்றாவது சொன்னேன், கனியற்றவர்களையும் இருளிலே நடக்கிறவர்களை நீ கடிந்து கொள்ள வேண்டும். நான்காவது யாரை கடிந்து கொள்ள வேண்டும்? வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து கேட்போம். 1 தீமோத்தேயு 5:20. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள்வாயாக. நான் கடிந்து கொள்வேன், பயப்பட மாட்டேன். கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரனாக சரி, விசுவாசிகள், பெரிய யாரா இருந்தாலும் சரி, பெரிய பணக்கார கோடீஸ்வர விசுவாசியா இருந்தாலும் சரி, நீ பாவம் செய்தா உன் பாவத்தை கடிந்து கொள்ளதான் என் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இதோ 5வது 4வது வேதம் சொல்லுது, பாவம் செய்கிறவர்களை கடிந்து கொள்வாயாக. பைபிள் சொல்லத்தான் நான் செய்யறேன். உனக்கு ஏன் என் மேல கோபம் வருது? ஏன் கோச்சின்னு ஓடுற? பைபிள் சொல்லுது, பாவம் செய்வாரானால் நீ கடிந்து கொள். பாவம் செய்கிறவர்களை நீ கடிந்து கொள், எல்லாருக்கும் முன்பாக கடிந்து. ஏன்னா மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி. பாஸ்டர் இப்படி சொல்றாங்க. ஆமா, என் பிள்ளை கெட்டு போக கூடாது, என் பிள்ளை அழிந்து போக கூடாது, என்னுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய தகப்பனா இருக்கிற, ஆவிக்குரிய வாழ்க்கையில வழிநடத்தி கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகள் வீணா போக கூட, அழிந்து போக. அதனாலதான் இந்த ஊழியர்களை கடிந்து கொள்றேன். கடிந்து கொள்ளுதல், பாவம் செய்தவர்களை கடிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களா இருந்தும் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தோம், யோசனை பண்ணி பாரு. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபைக்கு போற விசுவாசி நீ இன்னும் பரிசுத்தமா மாறல, இன்னும் ஆண்டவர் பிரியமா வாழறதுக்கான எண்ணம் வரல, இன்னும் உலக மனுஷனை போல வாழணும்னு நினைக்கிற, யோசனை பண்ணி பாருங்களேன். என் குடும்பத்துல சமாதானம் கெட்டு போகுது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் உன் வாழ்க்கையில இருப்பதனால உனக்குள்ள, உன் குடும்பத்துக்குள்ள என்ன இல்ல? தேவ சமாதானம் இல்ல. நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை எப்ப விட்டு விலகி ஓடுறியோ, ஆண்டவர் பிரியமில்லாத காரியத்தை எப்ப தூக்கி போடுறியோ, அப்பதான் உன் குடும்பத்துல சமாதானம் இருக்கும். யோசனை பண்ணி பாரு. நல்லா இருக்கிற குடும்பம் சமாதானம் கெட்டு போகுது, சண்டை வருது, பிரச்சனை வருது. ஏன் வருது? நீ இன்னும் மனம் திரும்பல, கனி கொடுக்கிற வாழ்க்கை இல்லை. மனம் திரும்பி கனி கொடுத்துப்பாரு. நேருடைய வாழ்க்கை இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலைமை. கடிந்து கொள்ளுதல் நாம மனம் திரும்ப வேண்டுமா? நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது, இன்னைக்கு பாவம் செய்கிறவர்களை கடிந்து கொள். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். யார் ஒருவர் கடிந்து கொள்ளப்பட்டு சபையில வந்து உட்கார்ந்துட்டு சபையில வார்த்தை கேட்கப்பட்டவங்க கடிந்து கொள்ளப்படுறாரு, ஆண்டவர் கடிந்து கொள்றாருன்னா நீ உணர்வடையணும், மனம் திரும்பணும். அதான் சொல்றாரு, என் கடிந்து கொள்ளலுக்கு திரும்புங்கள். நீ திரும்பிட்டா, திரும்ப மனம் திரும்பிட்டீன்னா அவர் என்ன செய்வார்? அவருடைய ஆவியை உங்க மேல ஊற்றுவார். வேற ஆவியெல்லாம் உனக்குள்ள இருக்காது. கோபப்படுற ஆவி இருக்காது, எதிர்த்து பேசுற ஆவி இருக்காது, சண்டை போடுற ஆவி இருக்காது, அடிக்கிற ஆவி இருக்காது. உன்னை
உன் கணவர், மனைவி, பிள்ளை ஒவ்வொருத்தரும் பாப்பீங்க, ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தருடைய ஆவி இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுவார். அவர் உன்னை எல்லாத்திலையும் கண்ட்ரோல் பண்ணி நடத்துவார். அப்போ கடிந்து கொள்ளுதல் நமக்கு மிக அவசியம், முக்கியம். இன்னைக்கு சபை உன்னை கடிந்து கொள்வது என்று சொன்னார், ஊழியக்காரர் மூலமாய் கர்த்தர் அவருடைய வார்த்தை உன்னை கடிந்து கொள்வது என்று சொன்னார், நீங்கள் திரும்ப வேண்டும், கர்த்தரிடத்தில் மீண்டுமாய் திரும்ப வேண்டும். ஒரு புத்தி வரத பாருங்களேன். நல்ல ஒரு கணவன், ஒரு குடும்ப தலைவன், யோசனை பண்ணி பாருங்க. சண்டை இருக்கு குடும்பத்தை, ஏன் இந்த சண்டை வந்துச்சு? நான் இன்னும் என் வாயின் வார்த்தை தான் என்னுடைய தீமை. நான் இன்னும் இந்த குடி போதை வசதிகள் இருக்கிறேன். ஒரு குடிக்கிற ஒரு கணவனாலனா அந்த குடும்பத்துல சண்டை வருது. அப்ப அந்த ஞானம் வருது அவனுக்கு. அந்த குடிக்கிற அந்த கணவனுக்கு அந்த ஞானம் இல்லை. ஐயோ நம்ம குடிச்சிட்டு போறதுனால தான் இந்த சண்டை வருது. அதை தேவன் நமக்கு உணர்த்துறார். சில நேரங்கள்ல உணர்த்தும் பொழுது கூட உணர்வடையாத இருதயம் உள்ளவர்களாய், இன்னைக்கு கல்லான இருதயம், கர்த்தருடைய வார்த்தையை யார் ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஏற்றுக்கொண்டு மனம் திரும்ப வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில ஒரு மனம் மாறுதல் உண்டாயிருக்கும், ஒரு மாற்றம் வந்துவிடும். இன்னைக்கு இன்னும் மாற்றம் வரல. இன்னும் கிறிஸ்தவனா இருந்தும் தேவனுடைய பிள்ளையா இருந்தும் கூட மாற்றம் வரல. தேவ பிள்ளையை கடிந்து கொள்ளுதல் உன் வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது. முதல் காரியம் சொன்னேன், கடிந்து கொள்ளுதல் என்றால் நல்ல வழியில மற்றவர்களை நடத்துவதுதான் கடிந்து கொள்ளுதல். எச்சரிப்பது, அது மற்றவர்கள் திரும்பி நல் வழியில நடக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு செய்கிற ஒரு காரியம், நல்லது. இரண்டாவது ஞானம், கடிந்து கொள்ளுதல் ஞானத்தை கொடுக்கிறது. மூன்றாவது உன்னை கனப்படுத்துகிறது, பல இடங்களில் நீ கனமடைய செய்கிறது. கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகக்கூடாது. கடிந்து கொள்ளுதல் அக்கிரமத்திலிருந்து பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறதா இருக்கிறது. அடுத்து கடிந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் மனம் திரும்பாதவர்களை கடிந்து கொள்ள வேண்டும், சகோதரனை கடிந்து கொள்ள வேண்டும், கனியற்றவர்களை இருளில் உள்ளவர்களை கடிந்து கொள்ள வேண்டும், பாவம் செய்கிறவர்களை கடிந்து கொள்ள வேண்டும். இவங்கெல்லாம் யாரு? ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை இருக்கிற இப்படிப்பட்டவர்கள். கடிந்து கொள்ளுதலினால் நாம் தேவனிடத்திலே திரும்ப வேண்டும், தேவனிடத்திலே மனம் திரும்பி வர வேண்டும். கர்த்தர் கடிந்து கொள்ளும் பொழுது அலட்சியப்படுத்தக்கூடாது. கடிந்து கொள்ளும் பொழுது மனம் திரும்பினால் அவருடைய ஆவியை நம்மேல் அருளுவார், அவருடைய வார்த்தைகளை நமக்கு தெரிவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய மனம் அலட்சியம் பண்ணுது. அதனாலதான் நீதிமொழிகள் 5:12 சாலமோன் சொல்றாரு, ஒரு மனுஷன் புலம்பி அழறான். எப்படி அழறான் பாருங்க. ஐயோ கடிந்து கொள்ளுதலை, என் கடிந்து கொள்ளுதலை. நீதிமொழிகள் 5:12 ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே. இன்னைக்கு நிறைய பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க சரி, இந்த ஒளிபரப்பு மூலமா இந்த லைவ் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறவங்க சரி, யூடியூப் சேனல் மூலமா முகநூல் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் சரி, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது. என்ன பண்ணாதான் கடிந்து கொள்ளுதல் என்ன ஆச்சு? அலட்சியம். அலட்சியமா இங்க உட்கார்ந்து இருக்கிறியா? கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வரும் பொழுது யோசனை பண்ணி பாருங்க. நான் ஒரு கிறிஸ்தவனா இருந்தோம், ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தோம், ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியா இருந்தோம் கூட என் வாழ்க்கையில நான் எப்படி இருக்கிறேன்? கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்கிட்ட இருக்குதா? கர்த்தர் என் கூட இருக்கிறாரா? அலட்சியம். ஐயோ கடைசியை நீ எப்படி அழுவ தெரியுமா? போதகத்தை நான் வெறுத்தேனே. பாஸ்டர் பிரசங்கிக்கும் போது இவர் வேற இதேதான் சொல்லிருப்பார். வெறுத்து இல்ல, நீ சொல்ல போற வார்த்தை பாரு. அலட்சியம் பண்ணினேனே. கீழ வசனம் வாசிங்க. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. அடுத்த வசனம். சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். எல்லா தீமைக்குள்ளும் ஆனேனே. 11ஆம் வசனம் கொடுப்பாரு. முடிவிலே உன் மாம்சம் உருவழியும் போது நீ துக்கித்து. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி நம்ம போறா, கடைசியா கெட்டு நொந்து போய் நோய் வந்து வீட்டுல படுக்கும் பொழுது ஐயோ அப்ப உணர்வேன். அப்ப உணர்ந்து என்னையா பிரயோஜனம் உனக்கு? உனக்கு ஆண்டவருடைய வார்த்தை கடிந்து கொள்ளும் பொழுது நீ ஏற்றுக்கொள்ள மனதில் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வரும் பொழுது நீ மனம் திரும்ப மனதில் அல்ல. இப்போ உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழிந்து கொண்டு உருவழிஞ்சிச்சு.
ஒண்ணுமே இல்ல, வியாதி வந்துருச்சு, பலவீனம் வந்துருச்சு, நீ படுக்கை ஆயிட்ட, இப்ப படுத்துக்கின்னு நான் பண்ண தப்பு, இப்ப பிரயோஜனம் உனக்கு என்ன பிரயோஜனம்? எழுந்து நடக்க முடியாத ஆயிட்டு பிரயோஜனம் என்ன? நீ நடமாடிக்கொண்டிருக்கும் பொழுது, நீ நல்லா இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வரும். உன் சரீரம் பலனா இருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சே, இது செய்யாதே, இதுல போகாதே, இது பண்ணாத, மனம் திரும்பு, இயேசுவிட வான்னு சொன்னமே, கேட்க மனதில்லாமல், அது ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருந்தாயே, இன்றைக்கு நீ எப்படி படுத்துக் கொண்டிருக்கிறாய்? நீ எப்படி, உன்னுடைய நிலைமை எப்படி மாறி இருக்கிறது? யோசனை பண்ணிப்பார். கடித்துக் கொள்ளுதலை உன் மனம் அலட்சியம் பண்ணினதனா இப்படி நீ மாறி துக்கிட்டு, ஐயோ அன்றைக்கு அவர்கள் சொல்லும் பொழுது நான் கேட்கவில்லையே, வீதிகளில் நின்று, தெருக்களில் நின்று, வீடு வீடாய் சென்று கைப்பிரதிகளை கொடுத்து, இயேசு உன்னை நேசிக்கிறார், மனம் திரும்பி உன் பாவங்களை விட்டு, உன் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவிட வா, உனக்கு மோட்ச வாழ்வு உண்டு, இயேசு உன் வாழ்க்கையை மாற்றுவார்னு சொன்னனே, அன்னைக்கு வர உனக்கு மனசு இல்ல. இன்னைக்கு நீ துக்கித்து அழுது கொண்டிருக்கிறாயே, அன்றைக்கே மனம் திரும்பி இருந்தால் உன் நிலைமை இப்படி போயிருக்காது. மனம் திரும்பி இருந்தால் இன்றைக்கு நன்றாக இருக்கிறாய். இரண்டாவது, கடைசியா சொல்லி முடிக்கிற பாருங்க. இப்படி வேதனைப்பட்டு அழுவாங்களா நிறைய பேரே? கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாதவங்க, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கடிந்து கொள்ளுதலை அலட்சியம் பண்ணுகிற ஒரு நிலைமை இப்படி இருக்குமா? அடுத்து ஒரு மனுஷன் அழறான், யாருக்கு வேதனை, யாருக்கு சண்டை, யாருக்கு புலம்பல்? நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க இதெல்லாம். யாருக்கெல்லாம் சண்டை வர தெரியுமா? யாருக்கு வீட்டுல எல்லாம் சண்டை இருக்கும், யாருக்கிட்ட எல்லாம் புலம்பல் இருக்கும், யாருக்கெல்லாம் காரணம் இல்லாத காயங்கள். வசனம் சொல்லுது 23ஆம் அதிகாரம், ஆமா, நீதிமொழிகள் 23:29 கொடுப்பா வசனம். ஐயோ யாருக்கு வேதனை, நல்லா கவனிங்க, யாருக்கு வேதனை அப்படின்னு தெளிவா வேதம் கற்றுக் கொடுக்குது. யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு சண்டை, யாருக்கு புலம்பல், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள். கவனிக்கணும் இந்த வார்த்தையை, தெரிஞ்சுக்கோ. உன் குடும்பத்துல ஏன் சண்டை வருது, உன் குடும்பத்துல ஏன் வேதனை இருக்கு, யாருடைய வாழ்க்கையில வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், சண்டை, புலம்பல், காயம், ரத்தம் கலங்கின கண்கள். அடுத்த வசனம் போடு. மதுபானம் இருக்கும் இடத்திலே, மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும், குடிகாரனா இருக்கிறவனுக்கு, குடி போதை வஸ்துகளுக்கு அடிமையா இருக்க, அந்த குடிக்கிற இடத்திலேயே தன் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிற கலப்புள்ள சாராயத்தை நாடையவர்களுக்கு தானே. யோசனை பண்ணிப்பா. நிறைய எத்தனை குடிகாரன் குடும்பத்தை இழந்து, மனைவி பிள்ளைகளை இழந்து நடுத்தருள் நிற்கிறான், பிச்சை எடுக்கிறான், வேலை வெட்டிக்கு போக முடியல. இயேசு உன்னை நேசிக்கிறாரியா, வாயான்னு கூப்பிட்டா வரமாட்டான். குடி போதை வஸ்துகள்ல அழிந்து போய் கொண்டிருக்கிறான். நல்ல ஒரு மனிதனா வாழ முடியல. அவன் வாழ்க்கையில எப்படி சந்தோஷம் இருக்கும்? யோசனை பண்ணிப்பார். இவர்களுக்கு தான் வேதனை, இவர்களுக்கு தான் துக்கம், இவர்களுக்கு தான் சண்டை, இவர்களுக்கு தான் காரணமில்லாத காயங்கள், இவர்கள் வாழ்க்கை தான் புலம்பலாய் இருக்கும். குடி போதை வஸ்துக்களை அடிமையாயிருப்பவர்கள். அடுத்த வசனம் கொடுப்பார். மதுபானம் இரத்தவர்ணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், வில்லினை போல் தீண்டும். பாம்பு கட்சி விஷம் ஏறி தலைமேறி லாஸ்ட் ஸ்டேஜ் கூட கொண்டு போயிடும் போதை வஸ்து எல்லாத்துக்குள்ளும். அதுல இருந்து மனம் திரும்பணும்னா பேசுறேன். இன்னைக்கு நிறைய பேர் அதுல அடிமையாகி எல்லாத்தையும் இழந்து போயிருக்கிறான். எல்லா ஆசீர்வாதம் போயிருக்கிறார். அடுத்த வசனம். உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும், உன் தாறுமாறானதை பேசும். நல்லா கவனிங்க. நீ போதைக்கு அடிமையா இருக்கும் பொழுது, ஒரு குடிகாரனா இருக்கும் பொழுது, உன் உள்ள யார் நோக்குதான்? பரஸ்திரியை. உன்னுடைய இருதயம்லாம் இன்னைக்கு நிறைய குடிக்கிற போதைக்கு அடிமையா பார்த்தா திடீர்னு விபச்சாரத்துக்குள்ள தள்ளி போவாங்க. போதை விபச்சாரத்துக்குள்ளும். அடுத்து உன் உள்ளம் தாறுமாறானதை பேசும். குடிகாரன் பேசலாம் பாத்துக்கிறீங்களா? அடுத்து பாருங்க, இதெல்லாம் பைபிள் அழகா கற்றுக் கொடுக்குது. ஆனா தான் பைபிள் படிக்கிறானா படிக்க மாட்டான். ஆண்டு விட்ட வான வரமாட்டாங்க நிறைய பேரு. வசனம், நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனை போலும், ஆய்மரத்திலே படுத்திருக்கிறவனை போல இருப்பேன். அது அர்த்தம் தெரியுமா? கடல்ல அந்த பாய் காத்துக்கு பறக்குமே, அவர் காத்துல பறக்கிற மாதிரியே இருப்பார். அவர் அப்படியே குடிச்சிட்டு வர பாத்தீங்களா, குடி போதையில அவர் நாங்க அன்னைக்கு போயிட்டே இருக்கிறோம். நாங்க வண்டியில கார் பாத்தீங்கன்னா ஒருத்தர் நடு ரோட்ல அடி பார்க்க
குஸ்துறப்பா ஆமாப்பா இப்படி பாரு அவன் வரா நடு ரோட்ல அவருக்கு என்னது இப்படி மரமாயி கிடக்குறாரு காத்துல பறக்குறாரு எப்படி கொண்டு போகுது பாத்தியா ஆமா அவனால பரவாயில்ல ஜெட்டியோட இயேசு கிறிஸ்து நாமத்துல கொல்லாத குடி போதை வசதிக்கு அடிமையா இருக்கிறான் யோசனை பண்ணுவார் பைத்தியக்காரன் சில பேர் இந்த குடி போதை வஸ்து கொல்லாத வழியில கொண்டு போகுது எனக்கு மனம் திரும்ப அவசியம் மனம் திரும்பத்துக்கு அவர்களுக்கு மனம் இல்லை இயேசு கிறிஸ்து வர மனம் இல்லை வேதம் அழகா கற்றுக் கொடுக்கிறது அடுத்த காத்துல பறக்கிறவனுக்கு அடையாளம் இது கடல்ல நடுவுல ஆமா அவர் சுகபகமா வாழ்றாராம் எப்படி அவர் வாழ்க்கை நடு ரோட்ல பத்து நிற்பான் குஸ்து போதையை போட்டு ஃபுல்லா மட்டையாகி நடு ரோட்ல பத்து நிற்பான் அவர் கனவு எங்க தெரியுமா கப்பல்ல அப்படியே ஜாலியா போயிட்டு இருக்கிற மாதிரி இன்பமா இருக்கிற மாதிரி இருக்குமா அவர் கனவு ஆமா அப்படி தட்டி ஏற்படுறதுனால நல்ல கனவு கேட்டுட்டியடா என்ன கனவு கப்பல்ல ஜாலியா போயிட்டு இருந்தா எங்க நடு ரோட்ல ஜெயிட்டோட பட்டு இருக்கணும் கனவு எங்க வந்து பார்த்தியா கேவலமான கனவு அவன் கனவுல தான் பார்க்க முடியும் ஆனால் மனம் திரும்பினால் நிஜத்திலேயே உன் ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதமா வச்சிருப்பார் நல்ல செழிப்போட வச்சிருப்பார் நல்வாழ்க்கை வாழ வைப்பார் ஆமா என்னை அடித்தார்கள் எனக்கு யார் அவன் குடியா அச்சா வரைக்குமா எவ்வளவு அச்சாலும் ஆமா போலீஸ்காரன் அச்சு பார்த்துட்டு போடா இவன் அடிக்கிறது கூட அவன் தான் குடிக்கிறவங்க அடிக்க மாட்டான் போலீஸ்காரன் எப்பவுமே தெரியுமா குடிப்பாதுன்னா அவங்க அச்சா வரைக்காதுங்க அவங்க ஏதாவது ஆகிடுவாங்க அப்புறம் உடம்பு தான் பாதிக்கும் அதான் சொல்ற நோக்கம் இல்லை என்னை அடைந்தார்கள் எனக்கு சொரணை இல்லை நான் அதை பின்னும் தொடர்ந்து எப்பொழுது விழிப்பேன் என்பார் அவர் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் திருப்பி தெரிஞ்சு எழுந்து எங்க போவார் அவர் நேரா இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கிட்டு போவார் அதுதான் பைபிள் அழகா தெளிவா சொல்லுது கடிந்து கொள்ளுதலை உன் மனம் அலட்சியம் பண்ணினால் நீ அழிந்து போவாய் யாருடைய மனம் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிறதோ அவன் கனமடைவான் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஞானம் அடைவான் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நலமானவைகளை பெற்றுக் கொள்ளுவார்கள் அல்லேலூயா அல்லேலூயா எல்லாரும் எழுந்து நின்று தகப்பன் உன்னை கண்டிக்கும் பொழுது நீ கடிந்து கொள்ளப்படும் பொழுது திரும்பி வந்தேனே மனம் இறங்கி தகப்பனே மனம் திரும்பி வந்தேனே மனம் இறங்கி தகப்பனே முத்திரை மோதிரம் எனக்கு தந்து புத்திரனாய் என்னை ஏற்றுக்கொண்டீர் முத்திரை மோதிரம் எனக்கு தந்து புத்திரனாய் என்னை ஏற்றுக்கொண்டீர் உணர்வடைந்தேன் எழுந்து நின்றேன் தகப்பனை நோக்கி ஓடோடி வந்தேன் உணர்வடைந்தேன் எழுந்து நின்றேன் தகப்பனை நோக்கி ஓடோடி வந்தேன் தகப்பனை விட்டு தூரம் நான் போனேனே அதனால பல தீமை கொள்ள ஆனேனே என் தகப்பனை விட்டு தூரம் நான் போனேனே அப்பா அதனால பல தீமை கொள்ள துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தகப்பனை நாட்டிய அழித்தேனே வறுமையிலும் வெறுமையிலும் வருத்தப்பட்டு நின்றேனே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தகப்பனை நாட்டிய அழித்தேனே வறுமையிலும் வெறுமையிலும் வருத்தப்பட்டு நின்றேனே உணர்வடைந்தேன் எழுந்து நின்றேன் தகப்பனை நோக்கி ஓடோடி வந்தேன் உணர்வடைந்தேன் எழுந்து நின்றேன் தகப்பனை நோக்கி என் தகப்பனிடம் திரும்பி நான் வந்தேனே இழந்ததையெல்லாம் மீண்டும் திரும்பி கொண்டேனே என் தகப்பனிடம் திரும்பி நான் வந்தேனே இழந்ததையெல்லாம் கொண்டேனே உணர்வடைந்தேன் உருவாக்கினே இழந்ததையெல்லாம் திரும்ப கண்டீர் நான் உணர்வடைந்தேன் உருவாக்கினே இழந்ததையெல்லாம் திரும்ப கண்டீர் நான் உணர்வடைந்தேன்
கீழ்ப்படிந்தேன், இழந்ததையெல்லாம் திரும்ப பெற்றேன். நான் இழந்ததையெல்லாம் திரும்ப பெற்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் திரும்பி வந்துட்டேனா மகிமையா நீ வாழலாம். உணர்வடைந்து வந்துட்டேனா உன்னை உருவாக்கி வாழ வைப்பாரே ஆண்டவர். அல்லேலூயா. அப்படியே ஜெப நிலையில இருந்தவனமாய் கர்த்தர் சமூகத்தில் இந்த வார்த்தைகளை ஒப்பு கொடுத்து கடிந்து கொள்ளப்பட்ட இருதயத்தை உடையவர்களாய், கடிந்து கொள்ளுதலுக்கு மனம் ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் உள்ளவர்களாய். வசனம் சொல்லுது, கடிந்து கொள்ளுதலினால் மனம் புதிதாகுகிறது. எத்தனை பேருடைய இருதயம் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிறதோ அவர்கள் மனம் புதிதாகும். கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கடிந்து கொள்ளும் பொழுது அதை அலட்சியம் பண்ணுகிறவர்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள் என்று சொல்லி ஒரு 9 காரியங்களை உங்களுக்கு நான் நம்முடைய சபை குரூப்ல அனுப்புவேன். வீட்டில் போய் தியானிச்சுக்கோங்க, ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் மேல் அன்பு வைத்து எங்களை நேசித்து எங்களை ஆண்டவரே அழிந்து போக விடாமல், விழுந்து போக விடாமல் மீண்டுமா எங்களை ஆண்டவரே கடிந்து கொண்டு உணர்த்தி வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட கடிந்து கொள்ளுதல், தேவன் யாரை கடிந்து கொள்ளுகிறார், யாரையெல்லாம் நாம் கடிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஐயா. எவைகளை நாங்கள் கடிந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். ஏன் கடிந்து கொள்ளுதல் எங்கள் வாழ்க்கையில் அவசியம் என்பதையும் தெரிந்து கொண்டோம். இந்த வார்த்தைகளை நாங்கள் எங்கள் இருதய பலைகளை எழுதி கொண்டு உமக்குள்ளே நாங்கள் இன்னும் வளர்ந்து கனி கொடுத்து வாழ உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட்டு நிற்க ஆயத்தமாக கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. இதோ இந்த நாளில் இந்த பரிசுத்த ஆராதனையில வந்து இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட சிறு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள், புருஷன்மார்கள், ஸ்திரீகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. தரப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உணர்வுகளை தந்து இனி ஒரு காலம் தடைப்படாமல் சபைக்கு வர வேண்டும் என்ற உணர்வை கொடுங்கப்பா. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களெல்லாம் சபைக்கு வருவார்களாக உணர்த்துங்க ஆண்டவரே. கடிந்து கொள்ளுதலை யாருடைய மனமெல்லாம் அலட்சியம் பண்ணுகிறதோ அவர்களுக்காக மன்றாடுகிறேன். அவர்கள் இருதயம் பலப்படட்டும், அலட்சியப்பட்டு அழிந்து போகாதபடி கர்த்தருக்குள்ள பலப்படுவார்களாக, ஏற்றுக்கொண்டு பலப்படுவார்களாக. இந்த ஒளிபெருக்க மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறேன் நண்பு சகோதர சகோதரிகள், உங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வார்த்தைகளின் நாளை அநேகர் உமக்குள்ளே பலப்படுவார்களாக. வழி நடத்துங்க. இன்று மாலை இருக்கிற கைப்பிரதி ஊழியம், சுவிசேஷ ஊழியம், கிராம ஊழியம் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். கேட்டதை கேட்க மறந்த யாவை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் விசேஷமாய் நம்முடைய ஊழியத்தோடும் அவர் வருகை மட்டும் இருந்து காப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஒரு வாழ்த்தி கடந்து செல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.